வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் இப்பொழுது தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த தேர்தல் களத்தில் முக்கியமான தலைவர்கள் ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் 3வது முறையாக நிற்கிறார். முதல் முறை நின்றபொழுது அவர் சைதை துரைசாமியை எதிர்த்து நின்றார் என்று நினைக்கின்றேன். அதில் மிக குறைவான வாக்குகளைத்தான் பெற்று அவர் வெற்றி பெறுகிறார். 2வது தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெற்று முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுகிறார். தற்பொழுது 3வது முறையாக அவர் கொளத்தூர் தொகுதியில் இறங்கி இருக்கிறார். இப்பொழுது முதல்வருடைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறதா? மக்கள் முதல்வருக்கு வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறார்களா, அல்லது முதல்வரை அவர்கள் வீட்டிற்கு அனுப்புவதற்கு முடிவு செய்திருக்கிறார்களா? இந்த கேள்விகள் இப்பொழுது கொளத்தூர் தொகுதியை மையப்படுத்தி எழும்பியிருக்கின்றன. கொளத்தூர் தொகுதி மக்களிடம் மிகப்பெரிய மனக்கசப்புகள் இருக்கின்றது. 3 முறை இந்த தொகுதியின் முதலமைச்சராக முதல்வரே இருந்திருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த தொழிலுக்கான வளர்ச்சியை நோக்கி அல்லது இந்த தொகுதிக்கான வளர்ச்சியை நோக்கி ஏதாவது களங்களை எடுத்திருக்கிறார்களா என்றால் எல்லாமே விளம்பரமான திட்டங்களாகவே இருக்கின்றன. தங்களை அறிமுகப்படுத்தி கொள்ள வேண்டும், தாங்கள் ஏதோ செய்வது போல காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் விளம்பர ஒரு அரசியலை நடத்தி இருக்கிறது. கொளத்தூர் பகுதியை பொறுத்த மட்டில் இங்கு பல இடங்களில் இரவு வீதிகளில் செல்ல முடியாத அளவிற்கு இருள் மண்டி கிடக்கிறது. பல இடங்களில் கஞ்சா விற்பனை கனஜோராக நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான அந்த பொருட்கள் கிடைக்கவில்லை. தண்ணீர், குடிநீர் கிடைப்பதற்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்த மட்டில் ஒரு மாற்றத்திற்கான அல்லது ஒரு முன்மாதிரியான ஒரு தொகுதியாக கொளத்தூர் தொகுதியை மாற்றி அமைத்திருப்பதாக கதைகளை அவர் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார். நாம் கொளத்தூர் தொகுதியை நோக்கி நகர்ந்த பொழுது கொளத்தூர் தொகுதியில் கண்ட காட்சிகள் உண்மையிலே நம்மை சற்று யோசிக்க வைத்தது. மழை பெய்துவிட்டால் கொளத்தூர் தொகுதியில் தண்ணீர் தேங்கி நின்றுவிடும். அந்த தண்ணீர் தேங்கி நிற்காத அளவிற்கு மழைநீர் வடிகாய் குழாய் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் சார்பில் அறிக்கைகள் அல்லது அவர் முதலமைச்சர் சார்பில் அவைகள் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இன்றும் மழை பெய்துவிட்டால் கொளத்தூர் தொகுதியில் தண்ணி தேங்கி நிற்பது என்பது நடைமுறைக்கு உள்ள ஒன்றாகவே இருக்கிறது. மக்களை பொறுத்த மட்டில் மக்களுடைய மனநிலை, கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று நாம் ஆய்வு செய்த பொழுது பெரும்பாலானவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவு என்னவென்றால், இருமுறை, அதாவது இரு கட்சிகளுக்கு பல முறை நாம் வாக்களித்து அந்த கட்சிகளை வெற்றி பெற வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய அடிப்படை வசதிகளை கூட தீர்க்காமல் அந்த இரு கட்சிகளும் இதுவரை நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. தற்பொழுது சென்னைக்கென்று ஒரு தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இத்தனை வருடகால அரசியல் களத்தில் முதலமைச்சர் இப்படி 2வது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருப்பது இதுதான் முதல் முறை. அப்படி என்றால் விஜய் என்கின்ற அந்த மனிதர் எழுப்பியிருக்கக்கூடிய தாக்குதல் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை சார்ந்தவர்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்பதாகத்தான் பதிவு செய்ய முடிகின்றது. தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் ஏறக்குறைவே அப்படித்தான் நடந்திருக்கிறது என்று நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. கொளத்தூர் தொகுதியில் முதல்வருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? நாம் பல நண்பர்களிடம் கேட்டபொழுது இம்முறை கொளத்தூர் தொகுதி முதலமைச்சருக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுவிக்கும் என்கிறார்கள். காரணம்,
கொளத்தூர் தொகுதிக்கு இவர்கள் எதுவும் செய்யவில்லை. இந்த சூழலில் சென்னைக்கென்று ஒரு வழிமுறைகளை, அதாவது செயல் திட்ட முறைகளை எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் விஜயை பார்த்து அல்லது தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து இவர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். நாம் குளத்தூர் களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது போட்டி தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் இருக்கிறது. இதை பல ஊடகங்கள் மறைமுகமாக ஏற்றுக்கொண்டாலும் நேரடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் முன்பு அவர் பிரபலமான ஒரு கட்சியில் முக்கியமான பதவியில் இருந்து தேர்தல் களங்களில் அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அரசியல் சார்ந்த களத்தில் பயணித்த அவர்தான் இப்பொழுது இந்த தொகுதியில், குளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நிற்கின்றார். அதாவது மு.க. ஸ்டாலினை எதிர்த்து நிற்கின்றார். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற பொழுது திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் அதற்கு பதிலாக இருக்கின்றது. பலர் சொல்லக்கூடும், விஜய் அவர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் வாக்குகளாக மாறாது என்று பலர் சொல்லியிருக்கக்கூடும். ஆனால் இங்கு நாம் பார்த்த காட்சிகள், இந்த சமீபத்தில் பல தொகுதிகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். பல தொகுதி மக்களை போய் பார்த்திருக்கின்றேன். அவர்களோடு உணவறிந்து, அவர்களோடு பேசி, அவர்களுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய விடயங்களை எல்லாம் கோர்த்தெடுத்து வந்து அவைகள் சார்ந்த களத்தை எல்லாம் நாம் தேடி போய் அதை அறிந்திருக்கின்றோம். அந்த அறிதலின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக வெற்றி கழகம் 128 தொகுதிகளை வெல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி வெல்வதற்காக வாய்ப்புள்ள தொகுதியில் கொளத்தூரும் ஒன்றாகவே இருக்கிறது என்பதுதான் பதிவு. ஏன் கொளத்தூர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றியின் சின்னமாக மாறும் என்கின்ற பொழுது கொளத்தூரில் ஆண்ட திமுகவின் மீதும் அதிமுகவின் மீதும் மக்களுக்கு வெறுப்பு இருக்கிறது. அவர்கள் இம்முறை தங்களை நேசித்து ஒரு மாற்று தளத்தோடு வந்திருக்கக்கூடிய தலைவரான விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் தற்பொழுது உள்ள இந்த சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் களம் அல்லது தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் களத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது பெரும் கேள்விகளாகவே இருக்கின்றது. அங்கு தாவேகா சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கேண்டிடேட் அல்லது வேட்பாளர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் வருகின்றன. பல கட்சிகளை சார்ந்தவர்கள் சந்தித்து ஆதரவு கொடுப்பது போன்ற பல விடயங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் தன் தொகுதியை எப்படியாவது வெற்றி பெற்று விடலாம் என்ற நினைப்பில் அவர் பல பகுதிகளுக்கும் பல ஊர்களுக்கும் அவர் இப்பொழுது பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் அவருடைய அந்த பயணம் அல்லது அவர் இப்பொழுது சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பயணம் அவருக்கான வெற்றியை நோக்கி நகருமா என்றால் இல்லை. தற்பொழுது உள்ள கள நிலவரப்படி பார்க்கின்ற பொழுது பாபு என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் 128க்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிக்கும் என்பதும் அறிய வேண்டிய செய்திகளாகவே இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.